இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 7 சீட்டர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது டொயோட்டா இனோவா தான். பட் இன்னைக்கு தேதியில இனோவா கிறிஸ்டாவா இருக்கட்டும், ஹை கிராஸா இருக்கட்டும் 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பிரைஸ் பாயிண்ட்டுக்கு போயாச்சு. டொயோட்டா பிராண்டிங் அப்படின்னாலே 7 சீட்டர் வேணும் அப்படின்னா நீங்க 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாச்சு. பட் குளோபல் லெவல்ல வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கே டொயோட்டா நிறுவனம் ப்ராப்பரான 7 சீட்டர் வச்சிருக்காங்க. அதுதான் டொயோட்டா அவான்சா. டொயோட்டா அவான்சா இப்போ லான்ச் பண்ண ஒரு புதிய ப்ராடக்ட் கிடையாது. 2021ஆம் ஆண்டுல இருந்தே கிட்டத்தட்ட குளோபல் லெவல்ல 3 ஜெனரேஷனா டொயோட்டா நிறுவனம் பல மார்க்கெட்ஸ்ல விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காரோடைய டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4.4 மீட்டர்ஸ் லென்த்ல இருக்கு. ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா எர்டிகாவை கம்பேர் பண்ணும்போது 100 mm அதிகமாவே இருக்கு இந்த டொயோட்டா அவான்சா. பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் DNGA ஃப்ரண்ட் வீல் டிரைவ் monocoque சாசியோட ரொம்பவே லைட் வெயிட்டா இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் விற்பனையாகிற இனோவா ஹை கிராஸோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரியே இந்த கார் இருக்கு. பெரிய வைடான ஃப்ரண்ட் கிரில், ஸ்கொயரிஷான வீல் ஆர்ச்சஸ் மற்றும் நோ நான்சென்ஸ் பிளெயினான டிசைன் அப்படின்னு சிக்னேச்சரான டொயோட்டா டிசைனை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் MPV அப்படிங்கிறதுனால 8 inch இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீன், டிஜிட்டல் கிளைமேட் கண்ட்ரோல், புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், 6 ஏர்பேக்ஸ் போன்ற விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் டொயோட்டாவோட ரிலேபிளான பவர் ட்ரெயின் தான் இந்த 7 சீட்டரோட முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். 2 இன்ஜின் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க. 1.3 லிட்டர் இன்ஜின் 98 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டாப் எண்ட் வேரியன்ட்ல 1.5 லிட்டர் இன்ஜின் 106 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேனுவல் மற்றும் CVT ஆப்ஷனோட ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காரை இந்த காரை கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டொயோட்டா நிறுவனத்தோட எல்லா கார்களுமே சேஃப்டியில நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதுல 6 ஏர்பேக்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம டொயோட்டாவோட சேஃப்டி சென்சிட்டிவிட்டியும் டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இதன் மூலமா ரியர் கிராஸ், டிராஃபிக் அலர்ட், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் போன்ற சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸும் ஆட் ஆகும். ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற கண்ட்ரீஸ்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு. பட்ஜெட் கேட்டகரியில இந்த கார் விற்பனை ஆகிறதுனால 10 லட்சம் ரூபாயிலேருந்து 15 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல தான் உலகம் முழுக்க இந்த காரை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதே பிரைஸ் பாயிண்ட்ல டொயோட்டா அவங்களுடைய ஓன் காரை லான்ச் பண்ணாம மாருதி சுசுகியோட எர்டிகா போன்ற கார்களை ரீபேட்ச் பண்ணி விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதியில இந்தியன் மார்க்கெட்ல ஹைலி ரிலேபிளான டொயோட்டா இமேஜோட ஒரு 7 சீட்டர் வாங்கணும் அப்படின்னா அதிக பணம் செலவழிச்சா மட்டுமே சாத்தியமாயிருக்கு. டொயோட்டா நிறுவனம் இது மாதிரி ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரிலேபிளான ப்ராடக்ட்ஸ் மாஸ் மார்க்கெட்டையும் சென்றடையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இந்த டொயோட்டா அவான்சாவை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தும் கூட டொயோட்டா நிறுவனம் ஏன் லான்ச் பண்ணலை அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.